அன்பான தமிழா மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது எனது அரசியல் பயணம் என்ற யூடியூப் சேனலிருந்து உங்கள் மணிகண்டன். நாட்டில் தற்போது நடக்கும் ஊழல்கள் அனைத்திற்கும் நல்லவர்களை தவிர்ப்பது தான் காரணம். ஏனென்றால் எதை விதைத்தோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். தற்போது நாட்டில் கலிகாலம் அதிகரித்து விட்டது. இல்லை என்றால் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்த காமராஜர் ஐயா அவர்களை வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய்க்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைத்திருப்போமா? ஓட்டிற்கு பணம் கொடுக்கும் வழக்கம் அன்றைய அறிஞர் அண்ணா காலத்திலே இருந்தது. காமராஜர் ஆட்சிக்கு முந்தைய காலம் வரை நாடு நன்றாகத்தான் இருந்தது. காமராஜர் ஆட்சியில் நாடு பொற்காலமாக இருந்தது. ஆனால் என்று மக்கள் ஓட்டுக்காக பணம் வாங்கினார்களோ அன்றே ஊழல் ஆரம்பித்து விட்டது. ஒருவன் நமக்கு பணம் கொடுக்கிறான் என்றால் சும்மாவா கொடுப்பான்? யோசித்து பாருங்கள் மக்களே. பணத்தின் மேல் ஆசை இல்லாதவனே ஒரு வட்டிக்குத்தான் கொடுக்கிறான். கொஞ்சம் ஆசை உள்ளவன் 2 வட்டிக்கு கொடுக்கிறான். அதற்கு மேல் ஆசை உள்ளவன் 3 வட்டி 4 வட்டி என ஆரம்பித்து 10 வட்டி வரை கொடுக்கிறார்கள். ஒருவன் வட்டி வாங்காமல் பணம் கொடுக்கிறான் என்றால் அது மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கும். அரசியல்வாதிகள் ஒன்றும் நமக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. பெற்ற மகன் மகளிடமே வட்டி வாங்கும் இந்த காலத்தில் ஓட்டு போடுவதற்காக அவர்கள் சொந்த காசிலிருந்தா கொடுக்கிறார்கள். இவர்கள் பணத்தை முன் கொடுத்து பின் எடுக்கிறார்கள். பணத்தை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு பின் பணத்தை எடுத்து விடுகிறார்கள். அதுதான் ஊழல். இவர்கள் அனைவரும் அரசியலை பிஸ்னஸ் ஆக்குகிறார்கள். பிஸ்னஸ் பண்ணுபவன் என்ன செய்வான்? குறைந்த பணத்தை முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என எண்ணுவான். அதைப்போல் தான் இந்த அரசியல்வாதிகள் ஒரு ஓட்டுக்கு 500 1000 என கொடுத்துவிட்டு அதற்கு மேலாகவே கொடுத்த பணத்திற்கு அதிக வட்டியையும் சேர்த்து இவர்கள் நாட்டிற்கு நலத்திட்டங்கள் செய்கிறோம் என்ற பெயரில் பணத்தை ஒதுக்கி வைக்கிறார்கள். தமிழகத்தில் 2017 ஆண்டு கணக்கின்படி வாக்களிப்போர் எண்ணிக்கை தோராயமாக 6 கோடி பேர். இதில் ஓட்டுக்கு பணம் வாங்காதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். சுமார் 1 கோடி பேர் ஓட்டுக்கு பணம் வாங்கவில்லை என வைத்துக்கொண்டால் மீதமுள்ளது 5 கோடி பேர். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள் என வைத்துக்கொண்டால் 5 கோடி மக்களுக்கு 2500 கோடி ரூபாய் செலவாகும். இதுவே ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்றால் 5 கோடி மக்களுக்கு 5000 கோடி ரூபாய் செலவாகும். நாட்டில் 2500 கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறது என்றால் அது ஓட்டிற்காக நீங்கள் வாங்கிய 500 ரூபாய் பணம்தான் காரணம். நாட்டில் 5000 கோடி ரூபாய் ஊழல் என்றால் அது ஓட்டிற்காக நீங்கள் வாங்கிய 1000 ரூபாய் பணம்தான் காரணம். இது மட்டுமா? கட்சி கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக பணத்தை கொடுத்து கூட்டத்தை வரவழைக்கிறார்கள். இவர்கள் தங்களது கட்சியை டெவலப் செய்வதற்காக அரசியலை மார்க்கெட்டிங் ஆக்குகிறார்கள். தலைக்கு 100 200 என அவர்கள் சக்திக்கு தகுந்தாற்போல் பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிறார்கள். அது மட்டுமா? சாப்பாட்டு செலவு, டீ செலவு, வந்து போக வாகன செலவு. வாகனம் என்றால் பஸ் என நினைத்து விடாதீர்கள். கார், வேன் அல்லது லாரி. இப்படியாக இவர்கள் தங்களது கட்சி கூட்டத்திற்காக பணத்தை வாரி இறைத்து ஆள் சேர்க்கிறார்கள். மக்களின் அறியாமையையும் ஏழ்மையையும் இவர்கள் தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு பணத்தை கொடுத்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள். இது மட்டுமா? கூட்டம் நடந்து போகும் 1 கிலோமீட்டர் முன்பாகவே வழியெங்கிலும் பெரிய பெரிய பேனர்களும் கட்டவுட்டுகளும் கண்ணை பறிக்கும் வண்ணமிகு மின் விளக்குகளும் தோரணங்களும் வண்ணமிகு கலர் கோலங்களும் சாலை 2 பக்கங்களிலும் வாழை கண்டுகளையும் வைத்து பணத்தை வாரி இறைக்கிறார்கள். நம்மை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையே உன்னை எவ்வளவு செலவு செய்து படிக்க வைத்தோம் என்று சொல்லி வரதட்சணை என்ற பெயரில் பெண் வீட்டார்களிடம் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது கட்சிக்காக என்று இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு செய்யும் அரசியல்வாதிகள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள்? மக்களுக்கு நல பணிகளா செய்வார்கள்? போட்ட பணத்தை எப்படி எடுப்பது, மக்களை எப்படி ஏமாற்றி பணத்தை ஒதுக்குவது என்பதை பற்றியே இவர்கள் சிந்திப்பார்கள். அது மட்டுமா? ஆட்சிக்காலம் 5 வருடம் மட்டும்தான். அடுத்து ஆட்சியில் இருப்போமா இல்லையோ என எண்ணி அதற்கும் சேர்த்து எவ்வளவு ஒதுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை ஒதுக்கி வைக்கிறார்கள். மக்களே, தயவு செய்து இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள், 5 வருடத்திற்கு 1825 நாட்கள். இந்த 1825 நாட்களில் ஒரு நாளைக்கு மட்டும் பணம் கொடுத்தால் மீதமுள்ள 1824 நாட்களுக்கு யார் பணம் கொடுப்பார்கள்? நீங்கள் பணத்திற்காக கஷ்டப்படும் போதும் உங்களுக்கு பண உதவி தேவைப்படும் போதும் எந்த அரசியல்வாதியையாவது நான் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைத்தேன், இப்போது நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று சொன்னால்
அரசியல்வாதிகள் கேட்கின்ற முதல் வார்த்தை, யார் நீ? நீ எந்த தொகுதி? உன்னை நான் முன்பின் பார்த்தது கூட கிடையாது என்பதுவாகத்தான் இருக்கும். ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும்தான் இவர்கள் கூளை கும்பிடு போடுவார்கள். ஜெயித்து விட்டால் இவர்கள் நெஞ்சை நிமிர்த்துவிட்டு நடப்பார்கள். தோற்றுவிட்டால் செலவழித்த பணம் வீணாகிவிட்டதே என்று துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிடுவார்கள். இதுதான் அரசியல். நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கினால் அரசியல்வாதிகள் ஏதாவது தவறு செய்தால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கேட்டால், நீ மட்டும் என்ன யோக்கியமா? ஓட்டு போடுவது உனது கடமை. அதற்காக நீ பணம் வாங்கினாயே, அதுவும் தவறுதான். நீ சின்ன தவறு செய்தாய், நான் என்று பெரிய தவறு செய்கிறேன் என்று சொல்லி மழுப்புவார்கள். அதுவே நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கவில்லை என்றால் அரசியல்வாதிகள் தவறு செய்யும்போது தட்டி கேட்கலாம். அவர்கள் நமக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது இன்று மட்டும் நடப்பதில்லை. காலம் காலமாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது. மகாபாரதத்தில் துச்சாதனன் அறிஞர்கள் நிரம்பிய சபையில் திரௌபதியின் துகிலை விரித்தானே. அந்த சபையில் பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலிய அறிஞர் பெருமக்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் துச்சாதனன் ஒரு ஈனச் செயலை செய்யும்போது ஏன் கேள்வி கேட்கவில்லை? பார்த்து கொண்டு சும்மா இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் திருதராஷ்டிர மன்னனிடம் கையேந்தி சம்பளம் வாங்கும் ஒரு அடிமையைப் போல்தான் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் துச்சாதனனுக்கும் துரியோதனுக்கும் புத்திமதி கூறினார்களே தவிர அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. இதேபோல்தான் இன்றைய நிலைமையும். பிச்சை போடுவது போல் அரசியல்வாதிகள் கொடுக்கும் பணத்திற்காக கையேந்தி நிற்கிறோம். அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை எதிர்த்து கேட்க முடியாமல் ஆளுக்கு ஒரு திசையாக நிற்கிறோம். மக்களே, நீங்கள் அனைவரும் கர்ணனை போன்ற நல்லவர்கள்தான். ஆனால் எவ்வாறு கர்ணன் நல்லவனாக இருந்தும் குந்தி தேவிதான் தனது தாய், பாண்டவர்கள் தனது சகோதரர்கள் என்று போருக்கு முன்னரே தெரிந்தும் துரியோதனன் கெட்டவன் என்று அறிந்தும் செஞ்சோற்று கடந்திருப்பதற்காக தனது உயிரையே மாய்த்து கொண்டானோ, அதைப்போல இந்த அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுகிறார்கள் என அறிந்தும் அவர்கள் மேல் குற்ற வழக்குகள் உள்ளன என புரிந்தும் அவர்கள் கெட்டவர்கள் என தேர்தலுக்கு முன்னரே தெரிந்தும் இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதாலும் ஓட்டு போடுவதற்கு பணம் கொடுப்பதாலும் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அதனால் ஊழல் அதிகமாகி நாட்டில் பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை என தலைவிரித்தாடி அதன் மூலம் உங்களின் உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். நான் யாருடைய மனமும் புண்படும்படி பேசியிருந்தால் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி எனது உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோவால் மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் என்று உங்களுக்கு தோன்றினால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் உற்றார் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள். மற்றும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.